வணக்கம் நேர்களே. நேத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள் சென்னை வந்திருந்தார். அது மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. முகப்பேர்ல நடந்த அந்த மீட்டிங்ல பல்வேறு விஷயங்கள் அது குறித்தும் பேசப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்து என்ன பண்ணணும்? காங்கிரஸ், திமுகவினுடைய கூட்டணி இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டதா பல்வேறு இடங்கள்ல செய்திகள நம்ம பார்த்தோம். உண்மையில நேத்து அங்க என்ன நடந்தது? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்பா. சார், இவ்வளவு நாளா, இவ்வளவு வருடங்களா பார்த்தோம் அப்டின்னா, பாஜக, அதிமுக. அதிமுக பாஜகட்ட அடிமை ஆயிட்டாங்க அப்டின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்த சூழ்நிலையில, இப்ப அதெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு, இப்ப முக்கியமான பேசுபொருளா என்ன மாறியிருக்கு அப்டின்னு பார்த்தா, திமுக, காங்கிரஸ் இந்த 2 பேர்த்துடைய கூட்டணி என்ன ஆகப்போது? அப்டின்ற ஒரு கேள்வி தான் சோசியல் மீடியால ஆகட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஆகட்டும், தொடர்ந்து இந்த கேள்வி அப்டிங்கிறது எழுந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸ்க்குள்ள இருந்தே பல்வேறு கருத்துக்கள், வித்தியாசமான கருத்துக்கள நம்ம பார்க்க முடியுது. வேறுபட்ட கருத்துக்கள பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு பக்கம் அது தனிநபர் கருத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்னாலும், நேத்து கூட்டங்கள்லாம் கூட நடந்திருக்கு. காங்கிரஸினுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் வந்திருக்காரு. திரு செல்வ பெருந்தகை இங்க அந்த கூட்டத்தில கலந்துக்கிட்டாரு. இந்த மாரி காங்கிரஸ சேர்ந்த எல்லா பெரிய தலைகளும் இந்த கூட்டத்தில கலந்துக்கிட்டாங்க. என்ன நடந்தது? அங்க இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அவங்களோட தொண்டர்களுடைய தாட்ஸ் என்னவா இருக்கு? நீங்க பல்வேறு இடங்கள்ல பேசுறீங்க. காங்கிரஸ்காரங்கள்ட்டயும் நீங்க பேசுறீங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ல, காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய சிச்சுவேஷன், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க? எல்லா காங்கிரஸ்காரனும் சொல்றது ஒண்ணுதான். முடிவுங்கிறது அலையன்ஸோட முடிவுங்கிறது தலைமை எடுக்கிற முடிவு தான். ஸோ தலைமைங்கிறது எங்கள பொறுத்தவரைக்கும் அகில இந்திய பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கர்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்க எடுக்கிற முடிவு எல்லாரையும் கட்டுப்படுத்தும். அதனால இது யாரோட கூட்டணிங்கிறது அவங்க முடிவு பண்ணுறது தான். இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்கள்ட்ட பேசுகிற வரைக்கும் இன்னும் வருங்காலத்துலேயும் நாங்களும் திமுகவும் 2 பேருமே ஐடியாலஜிக்கலி அலைன்டு பார்ட்டி. அதனால இதில் எந்த கூட்டணிங்கிறதுக்கு சந்தேகமே கிடையாது. நாங்களும் திமுகவும் ஒரே ஐடியாலஜியில் ஒன்றா பயணிக்கிற பார்ட்டிகள். பாசிச சக்தியை 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறோம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நம்ம ஐடியாலஜிக்கலி நாங்கள் ஒரு 10 வருஷமாக சேர்ந்து இந்த வர எலெக்ஷனை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமே யாருக்கும் இருக்க வேண்டாம். சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் திரு கே.சி. வேணுகோபால் அவர்களும் நேத்து சொன்னாரு. காங்கிரஸ் தொடர்பா எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னாலும், அது ஹை கமாண்ட்ல இருந்து அந்த டெசிஷன் எடுப்பாங்க. ராகுல் காந்தி அவர்கள், அப்புறம் டெல்லியில இருந்து ஹை கமாண்ட் இந்த டெசிஷனை எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவரும் நேத்து சொல்லியிருந்தாரு. மற்ற காங்கிரஸ் கட்சியினர் சொல்லக்கூடிய மத்த கருத்துக்கள் எல்லாமே, வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாமே, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, தனிநபர் கருத்துக்களா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு கருத்து சொல்லவே கூடாதுன்னு சொல்லியாச்சு. கருத்தே சொல்லக்கூடாதா சார்? தொடர்ந்து ஜனநாயகபூர்வமான கட்சி காங்கிரஸ் அப்டின்லாம் சொல்லுவீங்களே! ஜனநாயகபூர்வமாக நீங்கள் கட்சிக்குள்ளே என்ன வேணால் பேசலாம். இப்போ சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. யார் வேணால் எப்போ வேணால் எங்கே வேணால் 10 பேர் சேர்ந்துக்கங்க, என்ன வேணால் பேசுங்க. ப்ரெஸ்லேயோ பப்ளிக்லேயோ இந்த டிசிஷன்கள் எடுக்கிறது இவங்க தான். ரைட்டா? அண்ட் எங்களுக்கு ஒரு ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி கூட்டணி ஒன்று இருக்குது. புதுசா வெற்றி கூட்டணின்னு ஒண்ணு வந்திருக்கு. வெற்றின்ற பேர் கொண்ட கட்சியெல்லாம் வந்திருக்கு அப்டின்லாம் சொல்றாங்களே உங்க கட்சிக்காரங்க. அந்த கட்சிக்காரங்க யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமை என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அது ஃபைனல். நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு கமிட்டியை 2 மாதத்துக்கு முன்னாடியே கமிட்டி போட்டுட்டோம். அந்த கமிட்டி போய் திமுக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமா இருக்கிற ஸ்டாலின் சாரை பார்த்து, இது மாதிரி இதுதான் எங்கள் கமிட்டி, நாங்கள் பேச தயார் அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, நாங்கள் எப்போ கமிட்டி போடுறோமோ உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புகிறோன்னு. அதனால் எங்கள் தலைமை என்ன சொல்லுதுன்னா, அவங்க அப்புறம் கனிமொழி மேடமும் எங்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தியை பார்த்தாங்க. அங்கேயும் அதே தான் சொன்னாங்க, 2 பேரும் கூட்டணி. அப்போ அவர் என்ன சொன்னார், கூட்டணி உறுதியாக இருக்குது, நம்பர் அது இதெல்லாம் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அந்த கமிட்டியில் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் கமிட்டி 5 பேர் ரெடி. மேபி 2, 3 சீனியர் தலைமை நினைத்தால் இதில் இன்னும் 2 சீனியர்ஸை அட்வைஸ் பண்ணுறதுக்கு சேர்க்கலாம்.
பட் எங்கள் சைடில் கூட்டணி பேசுறதுக்குன்னு ஆள் போட்டாச்சு. இப்போ திமுக பக்கத்தில் யார் கூட்டணி பேசுறதுக்கு எந்தெந்த கட்சி, எல்லா கட்சிக்கும் ஒரே கமிட்டியா, இல்லை அந்தந்த கட்சிக்கு வேறு வேறு கமிட்டி போடுறாங்களா, இதெல்லாம் அவங்களோட உள்கட்சி சமாச்சாரம். அதை அவங்க முடிவெடுத்து 2 கமிட்டியும் பேசி என் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அவ்வளோதானே தவிர, அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. அவங்க சீக்கிரம் ஒரு குழு அமைச்சிட்டு பேசவான்னா எப்படி வந்து பேச முடியும்? அப்படின்னு சொல்லி அவரு பல பேட்டிகள்ல பேசினத பார்க்க ஆமாங்க, முடியுது. ஆமாம், வெயிட் பண்ண ஆமாம், கரெக்டு தானே, வெயிட் பண்ணோம்ல. நீங்கள் பிப்ரவரியில் போடுங்க. கிரீஷ் சோடங்கர் கரெக்டாக தானே சொன்னார். நாங்கள் போட்டோம். முன்னாடியே வந்து எங்களோட பீகார் அனுபவத்தில் வந்து முன்னாடியே இந்த யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறத எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா, மேனிஃபெஸ்டோ எது, எங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்டோ வேணுங்கிறதெல்லாம் முன்னாடியே போட்டுட்டோம்னா, போய் மக்களை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் முன்னாடியே போட்டுட்டோம். இப்போ அவங்க தான் பெரிய கட்சி. அவங்க 22ஆம் தேதி அன்னைக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. போடட்டும். நம்ம நிச்சயமாக எங்களோட கமிட்டி மெம்பர்ஸும் போய் பார்ப்பாங்க. கூப்பிட்டாங்கன்னா போய் பார்ப்பாங்க, பேசுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தலைமை முடிவெடுக்கும். கேசி வேணுகோபாலும் அதே கருத்து வந்து முன்வைக்கிறார். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். புரோகிரஷனுக்காக நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு வந்து நேத்து சொல்றாரு. கிட்டத்தட்ட 5 தீர்மானம் வந்து நேற்று நிறைவேற்றப்பட்டிருந்து. உள்ள வேற என்ன மாரி கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது? தீர்மானத்த தாண்டி வேற எதுவுமே பேசலையா? இப்போ எதுக்கெடுத்தாலும் நீங்க பாஜக ஒன்றிய பாஜக எதிர்த்தே நீங்க தீர்மானம் போடுறீங்க. அதே தான் வந்து பிரஸ் மீட்லயும் பேசுறீங்க. அதுதான் நோக்கமா? இல்லை, நேற்று வந்து அலையன்ஸ் பேசுகிறதோ, அலையன்ஸை பற்றி பேசுகிறதோ எங்கள் நோக்கம் இல்லை. நேற்று வந்து புதுசாக நாங்கள் வந்து ஆர்கனைசேஷன் மாடல் ஃபாலோ பண்ணி 75 புது மாவட்ட தலைவர்கள் போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பல இடத்துல அப்சர்வர்ஸ் வந்து ஒரு வாரம் அந்த ஊரில் தங்கி யார் சரியாக இருப்பாங்கன்னு அந்த ஏரியாவில் பார்த்து அந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு லேடீஸை கூட மாவட்ட தலைவராக போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு புது ப்ராசஸ், இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாங்க. இந்த 500 பேரை வந்து ஒரு வாட்டி டெல்லிக்கு கூப்பிட்டாங்க. டெல்லியில் ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தது. அந்த ஒன் டே ப்ரோக்ராமில் ராகுல் காந்தி பேசினார். அவங்கெல்லாம் திரும்பி இங்கே வந்து முதல் வாட்டி இந்த 75 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேசணும். அடுத்தது நம்ம ஆர்கனைசேஷனை என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து காங்கிரஸ் கிராம கமிட்டி போட்டு 1,00,000க்கு மேலமான பேர்களை 12 பேருக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு 7-8 மாதமாக நாங்கள் 1,00,000 மேலே காங்கிரஸ்காரங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி மேலே ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணி எங்கே இருக்காங்க. இது ஒரு பெரிய எக்ஸசைஸு. பல வருஷங்கள் காங்கிரஸ் கட்சி பண்ணாததை பீட்டர் அல்ஃபன்ஸ் தலைமையில் வசந்த்ராஜுங்கிறவர் இதை ரொம்ப அழகாக சிறப்பாக செய்து இன்றைக்கி 20,000 கிராமத்துக்கு மேலே கமிட்டி போட்டிருக்கோம். இந்த கமிட்டி ஒர்க்கர்ஸை எப்படி இவங்க மீட் பண்ணணும், இவங்க டேட்டா எப்படி ஷேர் பண்ண போகிறோம், இது மாதிரி ஆர்கனைசேஷன் மேட்டர்ஸ் தான் பேசினோமே தவிர எந்த கூட்டணி, யாரோட கூட்டணி, என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு எவ்வளோ சீட்டெல்லாம் கிடையாது. ஒரே ரெசல்யூஷன் எங்களுது என்னன்னா, தலைமையிட்ட விட்டுட்டோம். தலைமை பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் எடுக்கும். அதுதான் தேசிய கட்சி கழகு. அதனால எங்கள் தலைமை கரெக்டான முடிவு எடுக்கும். சரி, இந்த டைம்ல ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேட்டான ஒரு விஷயமா தோணலையா? லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துருச்சான்னு சொல்லுவோம். அதில் ஒரு சூப்பர் ஸ்டாரு. நாங்கள் லேட்டஸ்ட்டாக வந்தோம்னு வச்சுக்கோங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தோம். சார், பாஜகக்கு பின்னாடி இருந்து நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நீங்க ஈடுபடுறதுங்கிறது சரியா இருக்குமா? பாஜக உங்களுக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு வந்து பூத் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,00,000 பேர் ஆல்ரெடி போட்டாங்க. காங்கிரஸ பொறுத்தவரைக்கும் 63,000 பேர் தான் இப்போதைக்கு பூத்துக்கு போட்டிருக்கீங்க. பாஜக ஒருத்தர் நின்னாரு. அந்த பூத்தில் அவருக்கு ஒரு ஓட்டு கூட விழலை. அப்படிதான் சென்னையில வந்து பாஜக ஜெயிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சுட்டாங்க. ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சாங்க. அது ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல ஜெயிச்சாங்க. ரைட்டா? அது வந்து அந்த அம்மா கோட்ஸே தான் கடவுள்னு சொன்னது ஜெயிச்சது. அது அந்த கம்யூனிட்டி தான் யோசிக்கணும். இது மாதிரி ஆளுக்கு ஓட்டு போட்டதுக்கு அந்த கம்யூனிட்டி தான் யோசிக்கணும். இது மாதிரி ஆளுக்கு ஓட்டு போட்டாங்களேன்னு அவங்க தான் யோசிக்கணுமே தவிர, இதில் காங்கிரஸுக்கோ மற்ற மக்களுக்கோ ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு லேடி வந்து கோட்ஸே நல்லவன், காந்தி கெடுதல்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு அந்த ஏரியா மக்கள் தான் அவமானப்பட்டமே தவிர, நீங்களோ நானோ அதை பற்றி பேசி யூஸே கிடையாது. சார், இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய
விசிக மாதிரியான கட்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மக்களுடைய பிரச்சனைய நெறைய பேசுற மாரி தெரியுது. காங்கிரஸ் அவ்வளோ ஒண்ணும் மக்களுடைய பிரச்சனைய முன்னாடி பெருசா எடுத்துட்டு வரல அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ திமுகவுக்கு ரொம்ப காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர்கள் இணக்கமா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் பார்க்க முடியுதே இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல. மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட பத்தி பேசினதே நான் தான். நான் பேசி நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் குடுத்தோம். நாங்க பெருசாக்கினதுக்கப்புறம் தான் பெருசுல மத்தவங்கலாம் பேசி பணத்த காணோம்னு கண்டுபிடிச்சீங்க. அது பொது நினைவா? அது பொதுமக்களோட பிரச்சனையா? இல்ல அது பொதுமக்கள் பிரச்சனை சார் அது பொதுமக்கள் பிரச்சனை தான். ஆனா அதுக்கு பின்னாடி பாஜகன்னு ஒரு லேயர் இருக்குல்ல. மக்கள் பணம் காணோம்னு முதல்ல எடுத்து, பெருசாக்கி, கொண்டு வந்ததே நான் தான். மத்தவங்க என்ன பண்ணாங்கிறத பத்தி நம்ம பேசுறத விட்டு, நானே அத பேசி பெருசாக்கி, மீடியால கவர் ஆகி, டெபாசிட்டரோட கம்ப்ளைண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, இப்போ கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் குடுத்தப்புறம் தான் ஆக்ஷனே எடுக்கப்பட்டது. இது பொது பிரச்சனைய எடுக்காம நாங்க எந்த பிரச்சனைய எடுத்தோம்? இது ஒரு பொது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு பொது பிரச்சனையை நம்ம எடுக்கலங்கிறதுக்கு நாங்க எடுத்தோம். ஒரு மாசமும் 2 ஊர்ல நானே டிக்கெட் போட்டு மக்கள சந்திக்கிறதும் சரி, அங்கங்க டீ கடையில உட்காந்து மக்கள சந்திக்கிறது, அவங்கள்ட்ட இந்த பட்ஜெட்ட பத்தி பேசுறது, எல்லா இடத்துலயும் நான் மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறேன். அதெல்லாம் பொதுமக்களோட இந்த ஜிஎஸ்டில வர கஷ்டங்கள் இத பத்தி நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். மதுரையில பேசியிருக்கிறேன், ஆர்கனைசேஷன்ல. இது ஈரோட்ல பேசியிருக்கிறேன், திருப்பூர்ல பேசியிருக்கிறேன். எல்லா ஊர்லயும் நான் மத்தவங்கள விட்டுருங்க. அது மாரி ஒருத்தரும் செஞ்சிருக்கிறாங்க. மீடியா அத கவர் பண்ணலன்னா, அது மீடியாவோட வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ, எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கீழ இருக்கிற நம்பர்லயும், வெப்சைட்லயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த புஸ்தகத்த நீங்க வாங்கிக்கலாம். மத்த எங்க புஸ்தகமும் அவைலபிள். எங்க வெப்சைட் மூலமாவும் வாங்கலாம். கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.